அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 9th சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய 2 மிக முக்கியமான ஜிகே பார்க்க போகிறோம். பாருங்கள், மிக சிறிய முதுகெலும்பி எது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். உலகத்திலேயே மிகப்பெரிய இருவாழ்வி எது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். சரியாங்க? ஸோ இது மிக முக்கியமான பகுதி, கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணும். ஜென்ரல் ஜிகேங்க. ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு மிகச்சிறிய முதுகெலும்பி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிலிப்பைன் கோபி. ஸோ கோபிக்கு முதுகெலும்பு மிக சின்னதாக இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பிலிப்பைன் கோபி அப்படி இல்லைன்னா அதை குட்டை பிக்மி கோபி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கே காணப்படக்கூடிய ஒரு மீன் இனம் அப்படின்னா வெப்பமண்டல பகுதியில் வாழக்கூடிய மீன் இனம் தான் இந்த பிலிப்பைன்ஸ் கோபிங்க. ஸோ இது எங்கே காணப்படுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தென்கிழக்காசியாவில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலத்திலையும் உப்பு நீர்நிலை பகுதியிலையும் இது அதிகமாக காணப்படுது. இது பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 10 mm மட்டும்தான் நீளம் கொண்டது. 10 mmனா எவ்வளோங்க? 1 சென்டிமீட்டர் தான் அதனுடைய நீளமே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்கள், உலகத்திலேயே மிகப்பெரிய இருவாழ்வி எது அப்படின்னா ராட்சத சாலமண்டர் ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இது எங்கே இருக்குது? சீனாவில் இருக்குது. அப்போ சீனாவில் இருக்கக்கூடிய ஆண்ட்ரியஸ் டாவிடியன்ஸ் அப்படின்றது தான் உலகத்திலேயே மிகப்பெரிய இருவாழ்வி. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 5 அடி 11 அங்குலம் நீளம் இருக்கும், 65 கிலோ எடை இருக்குங்க. ஸோ இது எங்கே ஸ்பெசிஃபிக்காக அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய சீனாவிலையும் தெற்கு சீனாவிலையும் இது அதிகமாக காணப்படுது. ஸோ இப்போ 2 பகுதி பார்த்தோம். இந்த 2மே ஜென்ரல் ஜிகே. இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.